தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பல சமயங்களில் யதார்த்தமாக அமைகின்ற செயல்பாடுகள் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக அமைந்து விடுகிறது. இன்றைய வாசகம் குழந்தைகளைப் போல இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஞானம் தருகிறார் என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே அருட்சகோதரி கலா அவர்களுடைய பிறந்த விழா, அவர்கள் ஏன் என்கின்ற 1000 கேள்விகளை குழந்தைகளைப் போல கேட்கின்ற உள்ளத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வல்ல கடவுள் நன்மைத்தனங்களால் அவர்களை நிரப்பவும், குறிப்பாக அவர்களுடைய இந்த இறைப்பணி ஆண்டவருடைய அன்பினால் வளம் பெற வேண்டும் என்றும் கொண்டாடுவோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த குழந்தைத்தனமான குழந்தைகளுக்குரிய ஆசீர்வாதமான நிறைவை தந்திருந்தார், நாம் பெற்றிருந்தோம். மீண்டும் அவற்றை வாழ்வாக்குவதற்கு தேவையான அருளுக்காக இப்பலியிலே ஜெபிப்போம். வல்ல கடவுள் நன்மைத்தனங்களால் நிரப்ப தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் விடுவித்து மன்றாடுவோமாக. அமைதியே இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கிடம் வேண்டுகின்றோம். வரவிருக்கும் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்கள் இருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதல் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சிலும் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் விலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை
கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவரம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாற்றும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாய்க்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்.
ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற வாழ்வினுடைய ரகசியம் என்ன என்று நாம் உற்று நோக்கினோம் என்றால், குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லா நேரத்திலும் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். நாம் அவர்களோடு விளையாண்டால் அவர்கள் டயர்டாவதில்லை, நாம் தான் டயர்டாகி போகின்றோம். போதும் போதும் என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு எங்கிருந்து அந்த ஆற்றல் கிடைக்கின்றது? அவர்களை விட நாம் அதிகம் படித்திருக்கிறோம், அதிகம் உழைத்திருக்கிறோம், அதிகம் வளர்ந்திருக்கிறோம், அதிகம் ஆற்றலையும் உணவையும் பெற்று உடலிலே சக்தியை வைத்திருக்கின்றோம். உள்ளத்தின் அளவிலும் நமக்கு நிறைய வாசிப்புகள் இருக்கிறது, நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன, நிறைய வெளிப்பாடுகள் இருக்கின்றன. உடலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்ளமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, குழந்தைகளை விட அதிக அளவிலே எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிற நம்மை விட அவர்களுடைய அந்த குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அன்பினுடைய குவாலிட்டியாக இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியினுடைய குவாலிட்டியாக இருக்கலாம், அல்லது நிறைவினுடைய உற்சாகத்தினுடைய, ஏன் அந்த உடல் ஆற்றலுடைய தன்மையாக இருக்கலாம், எல்லாம் அதிகமாக இருக்கிறதே. எதனால்? ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இது நமக்கு புரியாத ஒன்றுமல்ல. ஏனென்றால் நாம் குழந்தைகளாக இருந்துதான் வளர்ந்திருக்கின்றோம். எனவே எனக்கு இது எப்படி என்று தெரியவில்லை என்று யாராவது சொன்னால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் குழந்தைகளைப் போல இருக்க வேண்டும் என்றால், குழந்தைகளோடு குழந்தைகளாக நாம் வாழ்ந்த காலங்களிலே, நாம் குழந்தையாக வாழ்ந்த காலங்களிலே இருக்கின்ற நினைவுகளை யோசித்து பார்க்கிற பொழுது அது பசுமையான நினைவுகளாக, மகிழ்ச்சி தருகின்ற நினைவுகளாக, மலர்ந்த நினைவுகளாக நமக்கு இருக்கின்றன. ஆகவே அவற்றை போல் என்னாலும் இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, இந்த குழந்தைகளைப் போல் குழந்தைத்தனமாக குழந்தைகளுடைய மனத்தோடு குழந்தைகளாக வாழ்தல் என்பது என்ன என்பதை நான் எப்போது சரியாக மீண்டும் வளர்ந்த பிறகு புரிந்து கொண்டேன் என்று சொன்னால், பெற்றோருக்கு ஒரு வகுப்பு எடுக்க வேண்டியிருந்தது. அப்போது பெற்றோருக்கு அறிவுரைகளாக சொல்லி சொல்லி எதுவும் பெரிய அளவில் புரியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள் இந்த குழந்தைகளை ஒரு பெரிய ஆளாக்கி விட வேண்டும், அல்லது இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகச் சிறந்ததாக அமைந்து விட வேண்டும் என்று சில கனவுகளையும் கற்பனைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் வைத்திருக்கிறார்கள். அந்த பின்னணியிலேயே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அந்த கருத்தியலை உடைக்கும் நோக்கத்துடன் அந்த கருத்தியலோடு முட்டி மோதி ஒரு வகுப்பு எடுப்பதை விட வேறு ஏதாவது உருப்படியாய் செய்து கொடுத்தால் என்ன என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கொடைக்கானலுக்கு போனாலும் கூட எவ்வளவு குளிரா இருந்தாலும் நம்ம ஆட்கள் பச்சை தண்ணியில தான் என்ன செய்வாங்க. என்ன விவரம் அப்படின்னு கேட்டா, அது அப்படியே பழகிடுச்சு, அதனால குளிக்கல காலையில் அப்படின்னா எனக்கு நாள் முழுக்கும் நல்லா இருக்காது. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, கொடைக்கானல் குளிரான இடம், நீங்க சாயந்தரம் போல வந்து குளிக்கலாம், இல்லைன்னா வெந்நி போட்டாலும் குளிங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிற வந்து பார்த்துக்கலாம், இது குளிரான இடம், இந்த இடத்திற்கு உடல் அமைப்பு வேறு விதமாக ஒரு சூழலை கேட்கிறது, எனக்கு பழகிடுச்சு, இவ்வளவுதான், வேற எந்த காரணமும் கிடையாது. குளிப்பதற்கு காரணம், ஐயோ குளிச்சாதான் உடம்புல இருக்கிற ஹீட்லாம் இறங்கும், அல்லது குளிச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா சுத்தமா இருக்கும், அல்லது குளிச்சாதான் அப்படின்னு எந்த விதமான அறிவியல் விளக்கமும் அந்த நபர் கொடுப்பதில்லை. அவங்க கொடுக்கிற ஒரே காரணம் என்ன? பழகிடுச்சு. அப்போ அறிவுரைகளை விட பழக்க வழக்கங்கள் அதிக ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கை முறை அல்லது நம்முடைய பிறரை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கின்ற முறைகளில் எல்லாம் எதை அதிக முக்கியத்துவம் படுத்துகின்றோம் என்றால் வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்துகின்றோம். ஏதோ புரிய வைத்து விட்டால், நம்ம ஆட்கள் சொல்றது தானே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சாமி, எல்லாம் விளங்கத்தான் செய்யுது, என்ன செய்ய சொல்றீங்க, காஃபி குடிக்காம இருக்க முடியல, தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். எத்தனை விளக்கம் கொடுத்த பிறகும் கடைசியா சொல்ற வசனம், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்ல, ஆனால் அப்போ பழக்க வழக்கம் ஆற்றல் மிக்கதாக இருக்கிறதா, அறிவு ஆற்றல் மிக்கதாக இருக்கிறதா? பழக்க வழக்கம் தான் ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இது எல்லா பக்கமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இந்த பெற்றோருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம் என்று சொல்லி சில பழக்க வழக்கங்களை மட்டும் கற்றுக் கொடுத்தால் போதும் என்று, குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக இந்த குழந்தைகளுடைய போல, ஏனென்றால் உங்கள் வீட்டில் ஒரு பச்சிளம் குழந்தை இருக்கிறது, நீங்கள் அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரே விஷயத்தை 100 தடவை ஒரே மாதிரி சொல்லுகிறீர்கள், அந்த குழந்தைக்கு புரியவே மாட்டேன் என்கின்றது, அது செய்ததையே செய்து கொண்டிருக்கிறது, அல்லது வேறு எதையாவது பண்ணி கொண்டிருக்கிறது. அப்போ கம்யூனிகேஷன், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், குழந்தைகளை உற்று பார்க்க வேண்டும் என்று தொடங்கி குழந்தைகளை பற்றி கொஞ்சம் பாயிண்ட் எடுப்போம் என்று பார்த்தால், பிரியமானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் நிறைய காத்து கிடக்கிறது. குழந்தைகளின் சந்தோஷத்திற்கு காரணம் என்னவென்றால், ஒரு காரியத்தை குழந்தைகள் ஒரே விதமாக சொல்வதில்லை, 1000 விதமாக சொல்லுகிறார்கள். அதுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம்.
முதல்ல வந்து சொல்லுது அப்படின்னு ஒரு சந்தோஷமா ஒரு முகத்தை வச்சுட்டு சொல்லுது. அடுத்து அதை சொல்லுகிற பொழுதே பாத்தீங்கன்னா அதுல எத்தனை நடனம், எத்தனை இசை, எத்தனை சந்தோஷம், எத்தனை உற்சாகம். ஒரு விஷயத்தை போய் ஒரு குழந்தை ஒரு ஆள்கிட்ட அவங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ எனக்கு இது வேணும், அல்லது இப்படி நடக்கணும், அல்லது இப்படி நடந்தது, எதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய கம்யூனிகேஷனை மட்டும் நீங்க அப்படியே எடுத்து பாருங்க. அது சொன்ன விதத்தை எடுத்து பாருங்க. அதுல இருக்கிற உயிர் சக்தி, உயிர் ஆற்றல், அதுக்குள்ள அந்த குழந்தை முழுக்க இந்த விஷயத்தை சொல்றதுக்கு இவ்வளவு காலம் குதிக்கணுமா, ஏன் சும்மா நின்று சொல்ல மாட்டியோ அப்படின்னு திரும்பவும் அதே போலதான் சொல்லுகிறது. திரும்பவும் திரும்பவும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் அந்த குழந்தை. சரி, நம்ம அவங்க சொன்னது நமக்கு புரியலன்னு வச்சுக்குவோம், அல்லது அவங்க சொன்ன விஷயத்த நம்ம செய்யலன்னு வச்சுக்குவோம். அடுத்து குட்டிக்கரணம் அடிச்சு விழுந்து தவண்டு, அதாவது உடல் மொழி குழந்தையிடம் அதிகம் இருக்கிறது. வார்த்தைகளை குழந்தைகள் நம்புவதில்லை. குழந்தைகள் எதை நம்புகிறார்கள்? பிசிக்கல் லாங்குவேஜ், நான் வெர்பல் லாங்குவேஜ் அப்படிங்கிறோம். அப்போ குழந்தைய சாப்பிடவே கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக்கு என்ன வைக்கிறாங்க, வீட்டுல எல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லாம் சாப்பாடு ரெடி, சாப்பிட ஆரம்பிங்களா இல்லையா? வீட்டுல கணவன் இருக்கிறார், மாமனார் மாமியார் இருக்கிறார்கள், அது வந்து 20 மூத்தவர்கள், அதற்கடுத்து குழந்தை உட்பட்டதன், அதற்கு கீழே சிறு குழந்தை இருக்கிறது. இப்படி பல தரப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே கம்யூனிகேஷன், 1ஆம் வகுப்பு இருக்கின்ற ஆசிரியரை பார்க்க வேண்டும், அதே வகுப்பு 12ஆம் எடுக்கிற ஆசிரியரை பார்க்க வேண்டும். 2 பேருடைய வித்தியாசம் வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனா அங்க போய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற அல்லது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வருகின்ற ஒரு தலைமை ஆசிரியரோ ஒரு கரஸ்பாண்டோ எந்த லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க? 12ஆம் கிளாஸ்ல என்ன சொன்னாங்களோ அதே தான் 1ஆம் கிளாஸ்லயும் சொல்லிட்டு வருவாங்க. 12ஆம் கிளாஸ் குழந்தைக்கு புரிஞ்சிருக்கும், 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு புரிஞ்சிருக்குமா? யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் நம்முடைய தன்மை பதவியில் இருக்கின்ற தன்மை, அந்த குழந்தைகளோடு இல்லாத தன்மை அதே போல வீட்டில் நடக்கிறது, அதே போல எல்லா இடங்களிலும் நடக்கிறது. அப்ப குழந்தையை சாப்பிட கூப்பிட வேண்டும் என்றால் கூட ஒரு உடல் மொழி தேவைப்படுகிறது. அதை சொல்லுகின்ற விதம், அதை நாம் ஒட்டுகின்ற விதம், அப்பதான் அதுக்கு புரியும். எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது, நீ எத்தனை தடவை சொன்ன? சாப்பிடவான்னு சொன்னேன், அது ஒரு தடவை தானே சொன்னேன். எத்தனை தடவை சொன்னேன், அதை நான் எண்ணலையே, அதெல்லாம் அது பாட்டுக்கு சொல்லும். அப்போ குழந்தைகளோடு நாம் பேசுகின்ற பொழுது முதலிலே உடல் மொழி நமக்கு அதிகம் தேவைப்படுகின்றது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உடல் மொழியால் நாம் பேச வேண்டும் என்று ஏறக்குறைய இன்றைக்கு நாம் முடிவெடுத்து விட்டாலே குழந்தைகளுடைய உற்சாகம் நமக்கு வந்துவிடும். ஏனென்றால் நிறைய பேர் கையை கால ஆட்டுறதே இல்லை. இதுதான் பாதி பேருக்கு பிரச்சனை. ரோபோ மாதிரியே நடப்பாங்க, ரோபோ மாதிரியே உட்காருவாங்க, கூப்பிட்டா கூட திரும்புறது கூட ரோபோ மாதிரியே திரும்புவாங்க. என்ன கொஞ்சம் சத்தமா பேசினா என்ன, ஏன் பேசணும், சொல்றது கேளு, நடுவாரு, இவ்வளவுதான். ஒரு சில ஆட்களை நீங்க அப்படியே எடுத்து பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 365 நாளும் அவங்களுடைய பிசிக்கல் மூவ்மெண்ட் அவ்வளவுதான் இருக்கும். பிறகு எங்க இருந்து உள்ள எனர்ஜி ஜெனரேட் ஆகும்? ஆனா ஒரு குழந்தையினுடைய தன்மை அப்படி அல்ல. உடல் மொழி முதலில் மிக மிக முக்கியமாக. 2வது, அந்த குழந்தை நம்புகிறது, இந்த விஷயம் நடந்தே தீரும். அதற்கு அனுபவம் குறைவு, இன்னும் நடக்காது என்கின்ற அவநம்பிக்கை தனக்குள் வந்து சேரவில்லை. ஆகவே எந்த காரியத்தை சென்று பார்த்தாலும் நம்பிக்கையினுடைய உச்சம் பெரிதாகவே இருக்கிறது. எத்தனை தடவை போய் கேட்ட ஒண்ணு நடக்கலா அப்படின்னு சொன்னாலும் அடுத்த தடவை அந்த குழந்தை அதே போலத்தான் போகும். ஏறக்குறைய 11 வயது வரை இப்படித்தான் இருக்கும் என்று நமக்கு விஞ்ஞானம் அறிவுபூர்வமாக சொல்லி தருகின்றது. ஆகவே ஒரு குழந்தையை பற்றி ஒரு பெரியவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? அது குழந்தை, இன்னும் அதற்கு முழு விவரம் இல்லை. அது ஒரு 12 வயதை தாண்டினால் தான் முடிவெடுக்கின்ற ஆற்றல் கிடைக்கும், நாளையை பற்றி யோசிக்கின்ற ஆற்றல் கிடைக்கும். அப்டிராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றான். இருப்பவற்றில் இருந்து வேறு ஓமைகளை, நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மையை காட்டினா அது பொம்மை, அந்த பொம்மைக்கு கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்குன்னா அதுவும் சாப்பிடும், அதுக்கும் பசிக்கும், அதுக்கும் சாப்பாடு ஊட்டணும். ஐயோ இது பொம்மை, இதுக்கு பசிக்காது, இதுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டாங்கிற அந்த பிரித்து பார்க்கின்ற தன்மை எல்லாம் குழந்தையிடம் இல்லை. அதே போல ஏதோ ஒன்று, ஒரு பூனைக்குரிய ஒரு பொருளை வைத்திருக்கிறோம் என்றால் அது அதை மட்டும்தான் பார்க்கும். அதற்குள்ளே முகம் போடாமல் இருந்தால் அந்த முகத்துல போய் சப்போஸ் ஒரு ஆளை வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்குவோம், நிறைய பார்க்ல போய் வச்சிருக்காங்க. குழந்தை நம்பும், ஓ நீ இப்படி இருந்தியா அப்படின்னு கேட்கும். யாராவது இப்படி இருப்பாங்களா? நாங்க டூப் பண்ணி முகத்தை வச்சு எடுத்துக்கிறோம்னா குழந்தைக்கு புரியாது. ஆனால் பெரியவர்களாக ஆக ஆக இந்த பிரித்து பார்க்கின்ற, பகுத்து பார்க்கின்ற, ஒதுக்கி பார்க்கின்ற, விலக்கி பார்க்கின்ற தன்மை வருகிறது. இதற்காகத்தான் எல்லோரும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு நமக்கு விவிலியம் அழகாக சொல்லி தருகின்றது, குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே பேருவகை அடைந்து தூய ஆவியால்
பேர் ஓகைனா சாதாரண மகிழ்ச்சியா, சாதாரண உற்சாகமா? சின்ன குழந்தையை போல துள்ளி குதித்து இயேசு பேசிய ஒரு இடம் என்று சொன்னால் இந்த வசனத்தை பற்றியது. குழந்தைகளை பற்றி பேசுகிற பொழுது இயேசுவும் ஒரு அறிஞரை போல, ஒரு விவேகியை போல, ஒரு ஞானியை போல அமைந்த நிலையிலே நின்று பேசவில்லை. குழந்தையாகவே மாறுகிறார். இயேசு தூய ஆவியால் பேருவகையடைந்து, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று உற்சாக மிகுதியினால் துள்ளி குதித்து ஆடி பாடி ஆர்ப்பாட்டத்தோடு சொல்லுகின்றாரே, அத்தகைய ஒரு உடல் மொழி, எல்லாவற்றையும் நம்புகின்ற தன்மை, இன்னும் அதிகமாக நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கின்றது. எத்தனை வயதானால் என்ன, வயதை பற்றி அல்ல, உள்ளத்திலே பார்க்கின்ற எல்லாவற்றிலும் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற சிந்தனை நமக்குள் வந்துவிட்டது என்றால் ஒரு குழந்தைகளுக்குரிய தன்மை நமக்கு நிறைவாக வந்துவிடும். அத்தகைய குழந்தைகளுக்குரிய தன்மையில் நாம் பார்த்தால்தான் கடவுளை காண முடியும். கடவுளை காண்பதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. குழந்தைகளின் கண்கள், குழந்தைகளின் உள்ளம், குழந்தைகளின் உற்சாகம், குழந்தைகளினுடைய செயல்பாட்டு தன்மை, அதை நாம் மீண்டும் ஒரு முறை, நமக்கு அது அறியாததல்ல, தெரியாததல்ல, நாம் ஏற்கனவே அறிந்ததுதான், தெரிந்ததுதான், மீண்டும் ஒரு முறை அப்படித்தான் இருப்போம் என்கின்ற ஒரு உற்சாக முறையை, வாழ்க்கை முறையை நாம் உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, காணாத காரியங்களை நம்மால் காண முடியும். நம்முடைய கண்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றதை காணாத காரியங்களை காண முடியும். அதை முதல் வாசகம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. எசையா புத்தகம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்களிலே இது பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதைத்தான் சமூக இயலாளர்கள் எடுத்து பெரிது பண்ண வேண்டும். ஆனால் இதை ஒரு ஆன்மீகம் என்கின்ற அடிப்படையிலே விட்டு விடுகிறார்கள். இதோ கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும். இந்த கற்பனை யாருக்கு வரும்? இந்த காலேஜ்ல போயோ அல்லது பெரிய ஆட்களுக்கோ சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உடனே வியாக்கியானம் பேசுவாங்க. என்ன வியாக்கியானம் பேசுவாங்க? சிங்கத்தினுடைய உணவே காளை தான், மாமிசம் சாப்பிடுவது. அப்ப சிங்கம் தன்னுடைய இயல்பாய் இருக்கிறது, அதனால மாமிசம் அடித்து சாப்பிடுகிறது. இதுல என்ன தப்பு இருக்கு? இது என்ன கேடத்தனமா எழுதியிருக்கிறாங்க? அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு? அந்த கற்பனையே அறிவுள்ள மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிங்கத்தினுடைய இயல்பு மாமிசம் சாப்பிடுவது. அப்ப மாமிசத்தை அடுத்து சாப்பிடுவது தவறில்லை. இங்கே தப்பு சரிக்க போகவில்லை, அவற்றுக்கு தேவைப்படாது. பசியினால் தானே அது கொடுமையா இன்னொன்றை தாக்குகிறது. அந்த பசிக்கின்ற வெறி வரவில்லை என்று சொன்னால் அன்புதானே நிற்கும். அப்போ பசி வந்தா எல்லாத்தையும் சாப்பிடணும். நமக்கு நம்முடைய காலகட்டத்திலேயே இப்போ வாட்ஸ்அப்ல சில செய்திகள் வந்திருக்கின்றன. ஒரு மான் குட்டிய ஒரு புலி என்ன செய்து கூட்டிகிட்டே அலையுது. அதாவது அந்த மானை அடிச்சிருது, அது மான் பக்கத்துல மான் குட்டி நிக்குது. செத்த மானையும் புலி சாப்பிடல. ஐயோ இந்த குட்டிக்குரிய தாயை அடிச்சிட்டோமேட்டு அந்த மான் குட்டியை இது கூட்டிகிட்டே அலையுது. வாட்ஸ்அப் வீடியோஸ் நிறைய நமக்கு வந்து சேர்ந்தது. அப்ப பசிக்கின்ற புலியாக இருந்தால் இந்த மானை அடித்து விட்டோம், உடனடியாக அந்த குட்டியாக இருந்தால் என்ன என்று குட்டியை ஏன் சாப்பிடல? அதற்குள்ள தாய்மை தான் பொங்குகிறது. நம்முடைய சின்ன குட்டி உயிருக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்பது விலங்குகளுக்கும் உண்டு. பசி வந்தால் எல்லாவற்றையும் தின்றுவிடும் என்பதல்ல, பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பது மனிதனுக்காக இருக்கலாம், விலங்குகளுக்கு நிச்சயம் கிடையாது. அவற்றுக்கு ஒரு விதிமுறை இருக்கிறது. அவற்றுக்குள் இருக்கிற கருணையும் இரக்கமும் பொங்கி வருகிறது. ஆகவே அறிவுபூர்வமாக இவ்வளவு தூரம் யோசிக்கவில்லை என்றாலும் ஒரு குழந்தையால் ஒரு ஆடும் ஒரு சிங்கமும் ஒன்றாய் இருப்பது போல சிந்தித்து பார்க்க முடியும். அறிவுள்ள மனிதனால் சிந்திக்க முடியுமா? அதை ஒத்துக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வானா? அதை ஆழ்மனம் ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தடைகளும் சங்கடங்களும் இருக்கின்றன. அதே போல பச்சிளம் குழந்தை இவற்றை எல்லாம் நடத்தி சொல்லும். ஒரு குழந்தை இவற்றை வழிநடத்துகிறது என்பதையே ஒருவரால் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள எவ்வளவு ஒரு அறிவை களைந்து வைக்கின்ற தன்மை தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, எனவே கற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த அறிவுகள், அந்த அடிப்படைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தைகளை மீண்டும் உற்று நோக்குவோம். நாம் அப்படி இருந்தோம், நிறைவாக இருந்தோம், மலர்ந்து இருந்தோம், மகிழ்ச்சியோடு இருந்தோம், உற்சாகத்தோடு இருந்தோம், உயிர் துடிப்போடு இருந்தோம், உயிர் ஆற்றலோடு இருந்தோம். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது 100% அதற்குள் முழுமையாக இருந்தோம். அதை நம்பினோம். அதற்குள் இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். எல்லா கூறுகளிலும் முயற்சி செய்து பார்த்தோம். ஒரு முயற்சி ஒன்று என்று அல்ல, 1000 முயற்சிகள் ஒரு காரியத்திற்கு என்று இருந்தோம். அத்தனை பண்புகளையும் இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்பின் ஆகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, உமது அன்பு பிள்ளையாய் இருந்த நான், உமது அன்பை பெற்றிருந்த நான், உமது ஆசீர்வாதத்தை பெற்றிருந்த நான் எப்படியெல்லாம் நிறைவிலே வாழ்ந்தேன்.
ஆனால் இன்றைக்கு நிறைவுகளை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டு இதோ எம்டி பாட்டில் என்பதை போல இந்த கானாவூர் திருமணத்திலே வெறுமனே இருந்த அந்த கற்சாடிகளைப் போல எதனாலும் நிரப்பப்படாத ஒரு தன்மையோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேனே. நல்ல தகப்பனே, இந்த குழந்தைகளுக்குரிய உற்சாகம் மீண்டும் என்னுள்ளே ஊற்றெடுக்க எனக்கு அருள்தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து தூய ஆவியால் பேருவகை அடைந்து என்பதை போல அந்த தூய ஆவியை உணர்ந்து கொள்ளுகிற ஆவியை எனக்கு தாரும். என்னுடைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய அறிவால் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற பொழுது அங்கே ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரவு இல்லை, பொறாமை இல்லை, போட்டி இல்லை என்று அற்புதமாக எசையா மூலமாக எனக்கு சொல்லி தந்திருக்கிறீரே. அந்த ஆவி என்னை நிரப்பட்டும். எல்லாவற்றிலும் இந்த குழந்தைகளைப் போல பார்க்கின்ற பார்வை இருப்பதால் உம்மை பற்றிய அறிவால் நாங்கள் நிறைந்து பொங்க இந்த உலகம் முழுவதும் கடல் போல கடவுளுடைய அறிவால் பொங்கும் என்பதை போல உம்முடைய அறிவால் பொங்குகின்ற ஒரு ஆற்றலை எங்களுக்கு தாரும். நல்ல தகப்பனே, வல்ல தகப்பனே, குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே இத்தகைய ஆற்றலை, இத்தகைய அருளை நாங்கள் முழுமையாக வாழ்ந்து பார்க்க ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் குடும்பத்தில் எல்லோரும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளைப் போல செயல்பட வேண்டும், குழந்தைகளைப் போல பேச வேண்டும், குழந்தைகளைப் போல உற்சாகத்தோடு நடக்க வேண்டும். வீட்டிற்குள் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த குழந்தை தன்மை முழுவதும் அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். ஒரு வாரம் வாழ்ந்து பார்ப்போமே. எப்போதும் சிரித்த முகமாக, எப்போதும் பிறரிடம் போய் நம்மையே நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற உற்சாகத்தின் தன்மையோடு இருப்போமே என்பதை இந்த நாளிலே உறுதி செய்வோம். வல்ல கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அதற்கான தூய ஆவியை நிறைவாக பொழியட்டும். ஆசீர்வாதத்தின் தெய்வம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, எங்கள் தாழ்மையான உள்ளத்துடன் நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுக்கிற இக்காணிக்கைகளை உமக்கு உகந்ததாய் செய்தருளும். இது உமக்கு மன நிறைவை அளித்து தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாண்பிற்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா
அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் உம்மை கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தரும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தோணிச்சாமி, உமது பாச பிள்ளைகள் உமது தெய்வீக குழந்தைத்தனத்தை எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நிறைவின் வெளிப்பாடாய் கொண்டாட ஆசைப்பட்டு மகிழ்ந்து ஏற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒளி நிறைந்த உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்து கலைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் உம் வார்த்தை என்று சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் திறத்து நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். இதோ ஆண்டவர் தம் புனிதர் அனைவரோடும் வருவார். அந்நாளில் பேரொளி தோன்றும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருளை ஞாபகத்துடன் பயன்படுத்தி விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், பேரின்பம் தொடரட்டும். நல்லது. அருள் சகோதரி கலா அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். நம்முடைய ஹீலிங் பிரேயர் டிவி அனைவருடைய சார்பாகவும், ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நமக்கு திருப்பலியிலே பாடலோடு கூட இணைந்து நம்முடைய ஜெபங்களோடு இணைந்திருக்கின்ற அருள் சகோதரி, இந்த திருப்பலி ஒளிபரப்பப்படுவதிலே நிச்சயம் அவர்களுடைய பங்கும் நமக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஹீலிங் பிரேயர் டிவி குடும்பம் சார்பாக அவர்களுக்கு நாம் அனைவரது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியான முறையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.